உச்ச வாசல் எல்லாம் நீங்க குடியிருக்கலாம். அதாவது உச்ச வாசல் நீச்ச வாசல்னு இருக்குது. நீச்ச வாசல் எல்லாம் குடி போனீங்கன்னா கண்டிப்பா கடன் வரும், நீண்ட நாள் வியாதி வரும், கண்டுபிடிக்க முடியாத வியாதி வரும். நீச்ச வாசல்ல தலைவாசல் இருந்து அந்த வீட்டுக்கு குடி போனீங்கன்னா. நீச்ச வாசல்னா எதுமா? அதாவது 4 மூலைகள்ல ஒரு 4 மூலை உச்ச வாசல், ஒரு 4 மூலை நீச்ச வாசல். இந்த நீச்ச பகுதியில யாருக்கெல்லாம் தலைவாசல் இருந்து குடி போறாங்களோ, நீங்க எத்தனை நாளா ஒரு 2000-3000 வீடு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். அவங்களுக்கு வந்து கண்டிப்பா கடன் வருது, தீராத வியாதி வருது, ஆரோக்கிய குறைபாடு வருது, அப்புறம் மன அழுத்தம், மன உளைச்சல், புரியுதுங்களா? மனசுதான் முக்கிய காரணமா மாறிடுது. அதெல்லாம் அவங்களுக்கு தான் வருது. நீச்ச வாசல்ல குடியிருக்கிறவங்களுக்கு போய் நாங்க டோர் எல்லாம் மாத்தி கொடுத்துருக்கோம். டோர் எல்லாம் மாத்தி கொடுத்து ஒரு 41 வயசு பையனுக்கு திருமணமே ஆயிருக்கு. அது வரைக்கும் திருமணமே ஆகல. அவனுடைய ஜாதகத்துல பார்த்தா வடக்கு வந்து நல்லா இருக்குது, புரியுதுங்களா? வடக்குன்னா குரு வந்து அவனுடைய ஜாதகத்துல நல்லா இருக்குது. அவன் வடக்கு பகுதியில வாசல் வைக்கல, மேற்கு பகுதியில வச்சிருந்தாங்க. இந்த மேற்கு வாசல் எடுத்து வடக்கு பகுதியில வச்சு அந்த குரு பகுதியிலேயே வச்சு கொடுத்தோம். கரெக்டா ஒரு 90 நாள்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 41 வயசு பையனுக்கு. அவன் 10 வருஷமா பொண்ணு பார்த்துட்டே இருக்கிறான். அவன் அமையவே இல்லை. அப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்து பாக்குற ஜாதகம் எல்லாம் நல்லா இருக்குது, வீட்டுக்கு வந்து பாக்குறேன்னு பார்த்தா வாஸ்துப்படி அமைச்சு கொடுத்தது, கல்யாணம் ஆச்சு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.